Hey guys, welcome back to the series of Tech Page in Solution Architect series. நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்து பார்ட் ஆஃப் த வீடியோ வி டிட் VPC அண்ட் அதில் நிறைய பேர் வந்து showed interest for CIDR ranges. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து வில் டாக் அபவுட் சிஐடிஆர் ரேஞ்சஸ்னால் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு விபிசி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்ன மாதிரியான ரேஞ்சஸ் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணணும், அதில் சப்நெட் கான்ஃபிகரேஷன் என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பேசுவோம். ப்ளஸ் பை எண்ட் ஆஃப் த செஷன் இஃப் டைம் பெர்மிட்ஸ் வில் ஆல்சோ டாக் அபவுட் அந்த 3-tier ஆர்கிடெக்சர் பற்றியும் நம்ம வந்து வில் கோ த்ரூ இட். ஸோ இந்த வீக் நம்ம கூட வழக்கம் போல் வி ஹாவ் பிரபு ப்ரோ who is 13 cross AWS certified person, and also we have Saravanan Bro with us, who is the founder and CEO of Cloud Engine Labs with us. So welcome Saravanan, welcome Prabhu Bro. Thank you. So to give a quick overview, like if you haven't watched the previous session, so VPC அப்படிங்கிறது it's going to be more like a wall for your compound மாதிரி வச்சுக்கலாம், and then it's going to restrict access to outsiders. So அதுதான் வந்து an initial overview of VPC. So இதில் வந்து we'll talk about the ranges and part. So first step when we create a VPC, நம்ம வந்து வில் பி கோயிங் வித் சிஐடிஆர் ரேஞ்ச் தான் நம்ம வந்து கொடுப்போம் வென் இட் கம்ஸ் டு IPv4. ஸோ இன்னுமே வந்து 90% மேலே ஆர்கனைசேஷனில் தே ஸ்டில் ஸ்டிக் வித் IPv4. இன்னும் IPv6 சைடு வந்து தே ஹேவன்ட் மூவ்ட் டியூ டு மல்டிபிள் லிமிடேஷன்ஸ். ஏன்னா சில கான்ஃபிகரேஷன்ஸ், சில ரவுட்டர்ஸ் ஸ்டில் தே சப்போர்ட்ஸ் V4 and they don't support V6 yet. ஸோ அதனால் வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ரிடாமினன்ட் ஆர்கனைசேஷனில் they still stick around V4, and then as VPC வந்து உங்களோட ப்ரைவேட் நெட்ஒர்க்கில் தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுனால we will be going with the private subnets தான் யூஸ் பண்ணுவோம், ரேஞ்சஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் they prefer V4 over V6. ஓகே, ஸோ டு ஸ்டார்ட் வித் நம்ம சிடிஆர் ரேஞ்சஸ் பற்றி பேசும்போது V4ல என்ன மாதிரியான ரேஞ்சஸ்லாம் அவைலபிள் இருக்கு Prabhu Bro, and then we'll take like what ranges we should opt for அப்படி கொண்டு போகலாம். ஸோ சிஐடிஆர்ன்றது லைக் எடுத்த உடனே அந்த ஐபிஎஸ் ரேஞ்சஸ் பத்தி போகாம வாட் இஸ் சிஐடிஆர் அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ மீன் பிஃபோர் என்டரிங் இன்டு சம்திங் டெக்னிக்கல் சைட், ஒரு சிம்பிளா சொல்லணும்னா லெட்ஸ் இமேஜின் ஒரு ஹியூஜ் ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங் இருக்கு. ஸோ each floor has several apartments, right? And you need to decide how to allocate them. So I mean like randomly நம்ம வந்து people வந்து அந்த ஃப்ளோருக்கு வந்து அசைன் பண்ண முடியாது. ஸோ லைக் யூ வுட் பிளான் பண்ணணும், லைக் பேஸ்ட் ஆன் ஹவு மெனி ஃபேமிலிஸ் இருக்கு, எவ்வளோ ஃபேமிலிஸ் வந்து மூவ் பண்றாங்க. ஸோ தட் இஸ் எசென்ஷியல் வாட் இஸ் சிஐடிஆர் டஸ் ஃபார் த நெட்ஒர்க். ஸோ சிஐடிஆர்ல இருந்து தட் டிவைட்ஸ் யுவர் ஐபி அட்ரஸஸ். ஐ மீன் ஸ்மாலரா இருக்கட்டும், எப்படி ஒரு மேனேஜபிள் சங்க்ஸ்க்கு என்ன மாதிரி பண்ணணும், ஸோ இது எல்லாமே சிஐடிஆர் மூலயமா தான் நம்ம பண்றோம். ஸோ எதுக்காக ஒரு சிஐடிஆர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம்னா, ஸோ எவ்ரி நெட்ஒர்க் வெதர் இட்ஸ் அ ஸ்மால் அப்ளிகேஷனா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு குளோபல் என்டர்பிரைஸா இருக்கலாம், லைக் தட்ஸ் ரன் ஆன் சம் ஐபி அட்ரஸஸ், ரைட்? ஸோ சிஐடிஆர் தட் இஸ் எஃபிஷியன்ட்லி அலோகேட் அந்த ஐபி அட்ரஸஸ் வந்து என்ன மாதிரி அலோகேட் பண்ணலாம், லைக் வித்தவுட் வேஸ்டிங் த ரிசோர்சஸ். அதுதான் இங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பர்பஸ் வித் த சிஐடிஆர் வென் கம்பேர்ட் டு த ட்ரெடிஷ்னல் கிளாஸஸ், ரைட்? ஸோ முன்னாடி எல்லாம் கொஞ்சம் இந்த சிஐடிஆர் இதெல்லாம் நம்ம அலோகேட் பண்றதுக்கு முன்னாடி வந்து ட்ரெடிஷ்னல் கிளாஸஸ்ல வி அலோகேட் சம்திங் லைக் கிளாஸ் ஏ, கிளாஸ் பி. ஒரு வந்து லார்ஜ் நெட்ஒர்க்னா கிளாஸ் ஏ, ஒரு வந்து மீடியம்னா கிளாஸ் பி, ஸ்மாலர்னா கிளாஸ் சி, இந்த மாதிரிலாம் வந்து அலோகேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கும் சிஐடிஆருக்கும் நம்ம ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, இப்போ நீங்க அந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஏஸ் அந்த மாதிரி எல்லாம் நீங்க அலோகேட் பண்ண வரும்போது ஒரு லைக் லாட் ஆஃப் ஒரு ஐபிஸ் வந்து வேஸ்டட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒன்லி ஒரு 300 டிவைசஸ் தான் யூஸ் பண்றீங்க, பட் ஆனா ஒரு ஐபிஎஸ் ஒரு கிளாஸ் பில ஒரு 64,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரிமைனிங் வந்து எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ இதோட ஒரு மெயின் பர்பஸ் தான் சிஐடிஆர் வந்து தட் அலவுஸ் ஒரு ஃபிளெக்சிபிளான ஒரு சப்நெட்டிங் கொடுக்கறதுக்கு, தட் அலோகேட்ஸ் யூ ஒரு ரைட் நம்பர் ஆஃப் ஐபிஸ் கொடுக்கறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ லைக் ரியல் டைம் சினாரியோஸ்ல இல்ல நம்ம வந்து லைக் ஒன் பை ஒன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். யா, ஓவர் டு யூ சரவணன். ஸோ நல்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்க பிரபு ப்ரோ. ஸோ ஐ திங்க் ஒன்ஸ் அகைன் ஐம் ஹாப்பி டு மீட்டிங் யூ ஆல்.
ஸோ ஆமா. ஸோ பிரபு சொன்ன மாதிரி லைக் சிஐடிஆர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைக் கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது சிஐடிஆர்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கிளாஸ்லெஸ் இன்டர்டொமைன் ரூட்டிங் அப்படிங்கிற ஒரு வேர்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து சிஐடிஆர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ இந்த பிரபு சொன்ன அந்த எக்ஸாம்பிள்லேயே நான் போறேன். லைக் லெட்ஸ் கன்சிடர் அன் அபார்ட்மெண்ட். அது வந்து மல்டிபிள் ஃப்ளோர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த மல்டிபிள் ஃப்ளோர்ஸ்ல வந்து ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் லைக் பீப்புள் நம்ம வைக்கணும்னா அவங்களுக்கு வந்து அட்ரஸ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ சிஐடிஆருங்கிறது அந்த மாதிரி தான். ஸோ நம்ம வந்து ஒரு அந்த அபார்ட்மெண்ட்டை ஒரு விபிசின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த விபிசிக்குள்ள இருக்கிற ஒரு ஃப்ளோரும் ஒரு சப்நெட் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த ஒரு ஃப்ளோரும் ஒரு சப்நெட்டுங்கும் போது அந்த ஒரு ஃப்ளோருக்கு ஒரு செட் ஆஃப் அட்ரஸ் நம்ம கொடுக்கணும். அதை டிசைன் பண்றது தான் வந்து விபிசி டேர்ம்ஸ்ல வந்து சிஐடிஆர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஸோ அப்போ வந்து அந்த 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 சங்க் ஆஃப் அபார்ட்மெண்ட்ல நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்கிறதுனால அந்த விபிசியோட விபிசிக்கு ஒரு சிஐடிஆர் நம்பர் நம்ம டிசைன் பண்ணணும். அது தவிர ஈச் சப்நெட்டுக்கு நம்ம ஒரு சிஐடிஆர் ரேஞ்ச் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது அந்த விபிசியோட சிஐடிஆர் ரேஞ்ச் வந்து இட் நீட்ஸ் டு பி ஹேவிங் மோர் நம்பர் ஆஃப் ஐபி அட்ரஸஸ் like no available within that VPC CADR range. For example, typical configuration எப்படி போவாங்கன்னா /16ங்கிற ஒரு CADR ஃபார்மேட் போடுவாங்க. கன்சிடரிங் தட் /16 ஃபார்மேட்ல வந்து இட் ஹேஸ் 65,536 ஐபி அட்ரஸஸ் அவைலபிளா இருக்கும். அதுக்கு கீழே நம்ம வந்து மல்டிபிள் சப்நெட்ஸ் அலோகேட் பண்ணும்போது லைக் மல்டி டியரோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 2 tier எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா லைக் அதுல வந்து 2 tier அப்ளிகேஷன் நம்ம டிப்ளை பண்ணணும் அப்படின்னா பிரைவேட் சப்நெட்டுக்கும் பப்ளிக் சப்நெட்டுக்கும் டிஃபரெண்ட் செட் ஆஃப் ஐபிஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஐ திங்க் வி கேன் போக ஐ திங்க் வி கேன் டீப் டைவ் மோர் இன் டு தட் ஆக்சுவலா. அண்ட் ஐ திங்க் ஐ வாண்டட் டு குவிக்லி ஷோ ஒன் திங் வாசன். கேன் ஐ ஷோ தட் வாசன் லைக் நோ ஐ யூஸ் திஸ் வெப்சைட் ஃபார் டிசைனிங் மை சிஏடிஆர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த விபிசிக்கு வந்து /16 அட்ரஸ் கொடுப்போம். அது வந்து மோர் தேன் 65,000 நம்பர்ஸ் கொடுக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்க பார்க்கலாம் இங்கேயே வந்து டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கன்சிடர் த கவுண்ட் பார்ட். இங்க பாத்தீங்கன்னா 65,536 இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ்வலாவே வந்து விபிசிக்கு வந்து ரெக்கமெண்டட் சிஐடிஆர் ரேஞ்ச் வந்து /16 கொடுத்துருவோம். அப்போ வந்து என்ன ஆகும்னா அதுக்கு கீழே வந்து 65,536 ஐபிஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ தட் இஸ் ஃபார் விபிசிஸ் சிஐடிஆர் ரேஞ்ச் செட்டப். அதுக்கு கீழே வந்து நான் சொன்ன மாதிரி லைக் பிரைவேட் சப்நெட் பப்ளிக் சப்நெட்டுக்கு போகும்போது வி கேன் சேஞ்ச் த நம்பர்ஸ் ஹியர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்களுடைய பிரைவேட் சப்நெட்ல போடுற சர்வர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து 10.1.20. அலோகேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இங்க நீங்க என்டர் பண்ணிக்கலாம் அது ஆக்சுவலா. ஸோ 10.1.20 அலோகேட் பண்ணிட்டு சப்நெட்டுக்கு வந்து யூஸ்வலா பாத்தீங்கன்னா 24 அந்த மாதிரி ரேஞ்சஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா 256 ஐபி கவுண்ட் வரும். ஸோ நீங்க வந்து இந்த நம்பரை சிஏடிஆர் டிசைன்ல வந்து நீங்க இந்த நம்பரை வந்து ஐ திங்க் கம்மி பண்ண இட் வில் பி மோர் அண்ட் ஜாஸ்தி பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி லெஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு ஐபி சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க 32 மட்டும் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ஒன்லி 1 ஐபி ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி வரும் ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கு. whoever wanted to டிசைன் சிஐடிஆர் அப்போ வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி டு லைக் நோ design the CADR ranges for VPC and the underlying subnets, Kirti. So this is what I wanted to show. So don't stop sharing. Just to add on top of it. So thanks for this useful information, Saranan bro. So generally, இப்பதான் நீங்க ஒரு IPv4 கண்ணால பாக்குறீங்க அப்படின்னா, so IPv4க்கு வந்து மொத்தம் 4 octet அப்படிம்போம். So which is like divided by dot. So ஒவ்வொரு octetமே வந்து 8 binary numbers இருக்கும். As it's written like 001010ங்கிறது it's the binary equivalent of 10 as you see. Same way வந்து 00001 வந்து it's a binary equivalent of 1, right? So and then நம்ம எப்படி வந்து இப்போ 0ல இருந்து 100 அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்போ so let's take அந்த range of number இருக்கு இல்லையா அது வந்து CADR range மொத்தமாக சொல்கிறோம். and then அதுக்குள்ளே you can split like 1 to 10 வந்து of subnet A, 11 to 20 of subnet B. அந்த மாதிரி you will be partitioning it the entire range. ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது as Saranan bro was showing /16 நீங்கள் போட்டுக்கும்போது உங்களுக்கு you are getting 65,536 overall IP range and then the first usable IP which is like 10.1.0.12 last usable IP வந்து 10.1.255.254. so actually 255 will be like a broadcast IP. so that's why அது வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. broadcast IPனா எல்லா
IPs within that range will be get published. ஸோ அதனால நீங்கள் யூஸ் பண்ண முடியாதுங்கிறனால இட்ஸ் ஷோயிங் அஸ் .254. பட் டெக்னிக்கலி நீங்கள் அந்த CRS/16ங்கிறது இட் வில் பி ரிசர்விங் த IP அட்ரஸ் ஆஃப் 10.1.0.1 ஆர் 0 and then the 255 வரைக்கும் it's going to reserve it. So which means it can the 1.02 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வரும், .3 அதுவுமே வந்து அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வரும். அப்படிதான் வந்து it's going to be. ஸோ சரவணன் சொன்ன மாதிரி /32 வந்து we say it as 1 IP. ஸோ இது வந்து குயிக்காக நான் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் /32 நான் வச்சுக்கோங்க. ஸோ /32 is equivalent of 2 power 0. So 2 power 0 is 1. So it gives you 1 IP. So if you bring it down 31 மாற்றினீங்கன்னா it becomes 2 power 1. Okay. So 2 power 1 becomes 2 IP. ஸோ அப்படியே 30 கம்மி பண்ணிங்கன்னா 2 power 2 மாறும். ஸோ it becomes 4. அதே மாதிரி 29 பண்ணிங்கன்னா 2 power 3. ஸோ அப்படி தான் வந்து இட்ஸ் கிராஜுவலி இன்க்ரீஸ். ஸோ அந்த லாஜிக் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ 2 power how it is, right? So 32 2 power 0, 31 it's going to be 2 power 1. So அந்த மாதிரி you do the mathematical calculation. So that's the basic foundation of CIDR. So உங்களுக்கு வந்து எவ்வளோ ரேஞ்ச் இருக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணணும், அண்ட் தென் எவ்வளோ சப்நெட் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணணும். ஸோ டு மேக் இட் சிம்பிளிஃபைட், ஏன்னா ஒரு ஆப்ரேஷன் லெவல்லிருந்து நீங்கள் /16 போகாமல் வேறு ஏதாவது ஆக்டெட் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஓவர்லேப் ஆகும். ஓவர்லேப் இன் த சென்ஸ் இப்போ நீங்கள் வந்து 10.1.0.0/16 கொடுக்கும்போது யூ கெட் அ கிளியர் நம்பர், ரைட்? ஸோ 0.0லிருந்து 0.255 வரைக்கும் இட் ஃபால்ஸ் இன் த VPC. இட்ஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ நீங்கள் ஆப்ரேஷன் பர்ஸ்பெக்டிவ்ல அந்த ரேஞ்சை பார்த்தாலே கேன் ஐடென்டிஃபை. வேரல்ஸ் இஃப் யூ கோ இன்டு லைக் /17 /18 போகும்போது த சேம் ஆக்டெட் நம்பர் கெட்ஸ் ஓவர்லேப். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பார்த்த உடனே என்ன VPCயில் ஃபாலோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறது கேன் பி அ பிட் ஆஃப் ஹர்டில் டாஸ்க். ஸோ அதனால தான் ஜென்ரலி பீப்புள் கோ வித் /16. அதே மாதிரி தான் /24க்கு பின்னாடி இருக்கக்கூடிய சினாரியோவும். ஸோ இஃப் யூ ஹிட் 24 ப்ரோ, நமக்கு வந்து வில் கெட் 255 எக்ஸாக்ட் நம்பர்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுவுமே வந்து நம்ம ஆப்ரேஷன் ரெடினஸ்க்காக தான். ஸோ வென் யூ கோ வித் /24 போது யூ கெட் அ கிளியர் ஐடியா, லைக் 20.1லிருந்து 20.255 வரைக்கும் வந்து இட் ஃபால்ஸ் அண்டர். ஸோ நீங்கள் அந்த ரேஞ்சை பார்த்தாலே சப்நெட் ஏவா சப்நெட் பியான்னு ஆப்ரேஷன் எஃபிஷியன்சிக்கு வந்து இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அதுதான் அந்த 16 make it 16. ஸோ அதுதான் வந்து /16க்கும் /24க்கும் இருக்கக்கூடிய மேஜர் ஃபவுண்டேஷனல் கான்செப்ட்னு சொல்லலாம் ஃபார் மேக்கிங் தி ஆப்ரேஷன்ஸ் ஈஸினஸ். இது மாதிரி இன்னொன்னு ஒன்று சொல்லணும் ப்ரோ, லைக் ஐ திங்க் நெட்வொர்க்கிங் சைடில் நெட்வொர்க்கிங் டேர்ம்ஸில் பார்க்கும்போது I think AWS needs the first 5 IPs to be reserved for them, I think. So அப்போ வந்து நீங்கள் சர்வருக்கு வந்து IP allocate பண்ணும்போது this is very important information. I wanted to underline this. ஸோ இப்போ நீங்கள் VPC டிசைன் பண்ணுறீங்க, CIDR டிசைன் பண்ணுறீங்க சப்நெட்டுக்கு அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்னா, இப்போ 24 எடுத்துக்கிட்டீங்கன்னா 256 இருக்கு. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட் டு அசைன் த IP ஃபார் அ சர்வர் லைக் 10.1. இந்த எக்ஸாம்பிள் நான் காமிக்கிற எக்ஸாம்பிளில் நீங்கள் ஒரு சர்வருக்கு IP அலோகேட் பண்ணுறது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா 10.1.20.6 or 7 or லைக், அதாவது ஃபர்ஸ்ட் 5 IPஸை விட்டுட்டு அதுக்கு அடுத்திருக்க IPஸை நம்ம சர்வருக்கு வந்து அலோகேட் பண்ணணும். அதே மாதிரி இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி லாஸ்ட் 2 IPs ஆஃப் தட் பர்டிகுலர் செக்மெண்ட் இருக்கு, லாஸ்ட் யூஸ்ட் ஐபின்னு போட்டிருக்காங்கல்ல, அதில் லாஸ்ட் 2 IPஸையும் விட்டுருணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது லாஸ்ட் 2 IPஸ் பற்றி எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் ஃபர்ஸ்ட் 5 IPs ரிசர்வ்ட் ஃபார் AWS யூஸ். அதனால அந்த IPஸை நீங்கள் அலோகேட்டே பண்ணக்கூடாது. This is a very important information I wanted to cover. So yeah. Yeah, sure, Saravanan. So இப்போ சரவணன் சொன்ன மாதிரி லைக் ஐ வுட் லைக் டு ஆட் ஃபியூ மோர் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த இதில் வந்து லைக் ஒரு வந்து நம்ம ஜென்ரலாக வந்து IP எக்ஸாஷன் சொல்லுவோம். இன்கேஸ் இஃப் யூ ஆர் அசைனிங் சம் ஸ்மாலர் ரேஞ்ச் IPஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இனிஷியலாக /28 நம்ம பண்ணுறோம், அண்ட் தென் later we need to allocate more IPs அப்படின்னு பண்ணும்போது சம்டைம்ஸ் யூ மே ஃபேஸ் சம் இஷ்யூஸ். ஸோ ஒரு ஃபியூச்சருக்கு நீங்கள் பிளான் பண்ணும்போது ஆல்வேஸ் பிளான் ஃபார் ஃபியூச்சர் க்ரோத். இன்னொன்று வந்து இதில் வந்து ஓவர்லேப்பிங் பற்றி நம்ம பேசலாம். அது வந்து லைக் ஓவர்லேப்பிங் நம்ம சொல்லுவோம். ஸோ வந்து CIDR பிளாக்ல ஸோ அவாய்ட் அசைனிங் தட் ஓவர்லேப்பிங் ரேஞ்சஸ் லைக் உங்களோட VPCக்குள்ள, அதே மாதிரி ஆன் ப்ரெமிசஸ்க்கும் பிட்வீன் த ரீஜன்ஸ்க்கும். ஸோ இன்னொன்று வந்து அதே மாதிரி வந்து ரிசர்வ்ட் IPஸ்ன்னு இன்னொன்று இருக்கு. ஸோ
வந்து ஆல்ரெடி கீர்த்திவர்தன் சொல்லியிருந்தாரு. ஸோ AWS reserves 5 IPs per subnet for the internal operation. ஸோ அது இல்லாம வந்து ரிமைனிங் எவ்வளவு இருக்கோ அது வந்து நம்மளோட அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி சப்நெட்டோட மினிமம் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சப்நெட் நம்ம கிரியேட் பண்ணுறோம், அதோட ஸ்லாஷ் வேல்யூ வந்து இட் சுட் பி ரேஞ்ச் ஃப்ரம் 16லேருந்து 28க்குள்ளே இருக்கணும். ஓகே, ஸோ இஃப் இட்ஸ் கிராசிங் லைக் 28னா தே டோன்ட் அலோ. அது காரணமும் அதே தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஐபி வந்து தேர் ரிசர்விங் ஃபார் நெட்வொர்க் பர்பஸ். அதுக்கப்புறம் த லாஸ்ட் வந்து நம்ம சொன்ன மாதிரி இட்ஸ் ஃபார் ப்ராட்காஸ்டிங் பர்பஸ். அண்ட் தென் அடுத்த 3 இருக்கு இல்லையா, 0.1, 0.2, 0.3 மூணுமே வந்து AWS வந்து தேர் ரிசர்விங் இட் ஃபார் இன்டர்னல் பர்பஸ். எய்தர் ரவுட்டிங்காகவோ இல்லைனா வந்துட்டு ஃபார் ஃபியூச்சர் பர்பஸ்க்காகவோ அந்த மாதிரி வந்து தே ஹாவ் அ ரிசர்வேஷன் ஃபார் டாப் 4. ஸோ இதில் வந்து ஜென்ரலாக பார்த்தோன்னா த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வந்து நாட் ஜஸ்ட் AWS, நீங்கள் ஈவன் ட்ரெடிஷ்னல் ஆன்-ப்ரெம் போனாலுமே இட்ஸ் ரிசர்வ்டு. வேரல்ஸ் அடிஷ்னலாக AWS தேர் ரிசர்விங் 3 more for the internal purpose. Okay, so that's how the initial எப்படி நம்ம வந்து CIDR choose பண்ணுவோம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து it begins with. Hope you got the clear idea now that so CIDR range வந்து it should be a wider range, like for example we talked about /16, and then further subnets வந்து it should be of கம்மி ரேஞ்ச். ஸோ சம்திங் லைக் 28லேருந்து 16க்குள்ள என்ன வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன வரும்னா, ஒய் டிஃப்ரெண்ட் சப்நெட்ஸ். நான் வந்து /16 வச்சுருக்கேன், அந்த விபிசிக்குள்ளே தான் நான் வந்து என்னோட ரிசோர்ஸஸ் EC2வோ லேம்டாவோ ஏதோ வந்து ஐம் கோயிங் டு பிளேஸ் இட் அவுட். ஸோ ஏன் அதே விபிசிக்குள்ளே வை டு ஐ நீட் மல்டிபிள் சப்நெட்ஸ் அப்படிங்கிற மேஜர் கொஸ்டின் வரும். ஸோ இப்போ விபிசி ரேஞ்ச் வி கீப் இட் ஆஸ் 10.1.0.0/16 வைக்கும்போது we get a range from 10.1.0.0 to 10.1.255.255. ஸோ இதை ஒரு ரேஞ்சாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதை நம்ம ஃபர்தர் சப்நெட்டாக பிரிக்கும்போது யூ வுட் கெட் 10.1.0.0/28 will give you 10.1.0.0 to 10.1.0.255. So this can act as a subnet A. சேம் வே நீங்கள் அடுத்த சப்நெட் போகும்போது 10.1. you will do like 1.0/28. so this will give you 10.1.1.0 to 10.1.1.255. ஸோ நம்ம பார்க்கும்போதே we can say இந்த மாதிரி வந்து இந்த ரேஞ்சில் இருந்தால் அது வந்து விபிசி, அதாவது 10.1ல் இருந்தால் அது விபிசிஏ. அண்ட் தென் அது என்ன ரேஞ்சில் இருக்குங்கிறத பார்த்து நம்ம வந்து சப்நெட் ஏல இருக்கா சப்நெட் பியில் இருக்கான்னு ஆப்ரேஷன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுலேருந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போகலாம் அப்படின்னா, ஏன் இந்த மல்டிபிள் சப்நெட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ AWSல இன்னொரு ஒரு யூனிக்கான ஃபேக்டர் என்னென்னா, இந்த சப்நெட்ஸ் ஆர் மேப் டு அண்ட் ஸ்பெசிஃபிக் அவைலபிலிட்டி ஜோன். ஸோ திஸ் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு அவைலபிலிட்டி ஆல்சோ. ஸோ ஒரு சிஸ்டம் வந்து நம்ம ரிலேபிளாக டிசைன் பண்ணுறதுக்கு மோர் தென் ஒன் அவைலபிலிட்டி ஜோனில் வந்து இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, as we spoke about availability zone in the past, availability zoneங்கிறது it can be a specific part, it can be a மும்பையில் மல்டிபிள் பிளேசஸில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி US East 1A 1B அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு availability zoneக்கும் மேப்பிங் இருக்கும். ஸோ இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் எந்த ஜோனில் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணுங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறது, அதோட நீங்கள் என்ன சப்நெட் மேப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும். அண்ட் தென் ஸோ சப்நெட்டோட கேட்டகரிஸ் பற்றி பார்க்கும்போது கூட 2 டைப் ஆஃப் சப்நெட் சாஸ் பிரபு வாஸ் டாக்கிங் அபவுட், ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் வரும். ஸோ இதான் நம்ம விபிசி அப்படின்னா, ஸோ இன்டர்நெட் வந்து வில் பி அவுட் சைட். ஸோ உங்களோட காம்பனண்ட் வந்து வெளியில் இன்டர்நெட்டுக்கு டு அண்ட் ஃப்ரோ பேசணும் அப்படின்னா, ஸோ தட் வில் பி டன் வியா பப்ளிக் சப்நெட். ஸோ சின்ஸ் இட்ஸ் பப்ளிக் டு இன்டர்நெட். அண்ட் தென் வித்தின் த விபிசி குள்ளே மட்டும்தான் வேணும்னா தென் யூ வில் கோ வித் ப்ரைவேட் சப்நெட். ஓகே, ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் ஆர்கிடெக்சரல் வைஸில் பேசலாம். ஓகே, ஸோ இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட வந்து ஒரு மெயின் விபிசி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஐ ஹாவ் ஒன் database instance வச்சுருக்கேன். ஓகே, மேபி லைக் லெட் மீ புட் இட் இன் டு லைக் டூ availability zones லான்ச் பண்ணுறேன் என்னோட அப்ளிகேஷனை.
and then this is going to be sit at ஒரு load balancer, right? And then this load balancer is going to route traffic to EC2 instances across 2 availability zones. And then நம்மள்ட்ட வந்து இப்போ டேட்டாபேஸும் நான் வந்து 2 availability zone வச்சுருப்பேன். ஸோ இப்படி தான் வந்து ஒரு டிப்பிக்கலாக ஒரு ஆர்கிடெக்சர் இருக்க போகுது இன் ரியல் வேர்ல்டில். ஸோ இப்போ இந்த ஆர்கிடெக்சரை டிசைன் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ சப்நெட்ஸ் தேவைப்படும்? ஸோ வி ஹாவ் ஒன் லோட் பேலன்சர், and then load balancer வந்து maps to an EC2 instance which is spread across 2 availability zone. And then நான் வந்து ஒரு டேட்டாபேஸும் வச்சுருக்கேன் 2 availability zoneல ஃபார் மை ரிலையபிலிட்டிக்காக. ஸோ தட் இன்கேஸ் ஒரு availability zone டவுன் ஆச்சுன்னா தி another can act as a fallback. ஸோ ஆப்வியஸ்லி அப்படி தான் வந்து டிசைன் ரிலேபிள் ஆர்கிடெக்சர் இல்லையா? ஸோ இப்போ இதுக்கு நான் ஒரு விபிசி டிசைன் பண்ணணும் அப்படின்னா எப்படி நான் டிசைன் பண்ணலாம்? இப்போ இதில் வந்து நமக்கு ஐடியா படி, ஸோ சின்ஸ் வி செட் லைக் ஒரு சப்நெட் இஸ் மேப் டு சிங்கிள் availability zone. இப்போ நம்மள்ட்ட வந்து 2 availability zone இருக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து இன்னொரு பப்ளிக்கும் தேவைப்படும். ஸோ யூ மைட் கோ லைக் 10.1.2.0/28 and 10.1.3.0/28. so that one you can map it to availability zone A and then availability zone B for public, let's say, or one public, one private, and then another 2 for availability zone A and availability zone B, public and private. So நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் படி நமக்கு வந்து மினிமமாக 4 சப்நெட்ஸ் வந்து தேவைப்படும். and then the 4 subnets you will be configuring route table வச்சு you will be doing it. so இப்போதைக்கு நாங்கள் வந்து we are not covering the hands-on part. ஏன்னா நிறைய tutorials available இருக்கு. we are purely discussing with architect mindset. ஸோ எப்படி வந்து நம்ம வந்து சப்நெட் சூஸ் பண்ணுவோம், எப்படி வந்து ஒரு ஆர்கிடெக்சரல் இது வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் we are doing this discussion part. ஓகே, ஸோ இதில் இந்த இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் டேட்டாபேஸ். ஸோ இதை பொறுத்தே தே ஹாவ் லைக் மல்டிபிள் ஆர்கிடெக்சரல் கேட்டகரைசேஷன் இருக்குது. ஓகே, ஸோ இன்ஃப்ரா டிசைன்லேயே வந்து மல்டிபிள் ஆர்கிடெக்சர் இருக்குது. ஸோ டி லைக் டு ஷேர் ஆன் தட் பார்ட். 2 things to keep in mind நம்ம டிசைன் பண்ணும்போது. ஒன்று வந்து இந்த சப்நெட் ரேஞ்சஸ்லாம் பேசணும் இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து கேன் எக்ஸ்பேண்ட். ஸோ இப்போ வந்து நீங்கள் /28 ஆரம்பித்து you can expand it in future to 27, even 16 கூட நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஆனால் you can't shrink it out. ஸோ ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா they don't let you to shrink it down. ஸோ அதனால் எப்போதுமே you start with smaller size so that நம்ம வந்து we won't reserve unwanted IP address. அது வந்து நம்பர் 1 I wanted to flag. அதே மாதிரி இந்த கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, இப்போ உதாரணத்துக்கு உங்களோட அப்ளிகேஷன் வந்து S3ல இருக்குது, இன்னொன்று வந்து EC2ல இருக்குது. அந்த இப்போ EC2க்கு வந்து S3ல இருக்கிற கண்டென்ட் தேவை ஒரு ப்ராசஸிங்க்கு அப்படின்னா நீங்கள் இன்டர்நெட் மூலியமாக அதை கண்டென்ட்டை ஃபெச் பண்ணீங்க அப்படின்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜுன்னு தனியாக ஆட் ஆகும். வேரல்ஸ் இது ரெண்டுமே AWSக்குள்ளே தான் இருக்குங்கிறதுனால இஃப் யூ கம்யூனிகேட் வித்தின் VPC யூஸிங் எண்ட் பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது இந்த அடிஷ்னல் டேட்டா சார்ஜஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அவாய்ட் ஆகும். ஸோ இதே ப்ராசஸ் தான் வந்து உங்களுக்கு CDN ஃப்ளோலையுமே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் க்ளவுட் ஃப்ரண்ட் அந்த மாதிரி CDN யூஸ் பண்ணும்போது AWS நேட்டிவ் அதிலிருந்து உங்களுக்கு S3க்கு வரதோ ஆர் லோட் பேலன்சருக்கு வரதோ இல்லை லோட் பேலன்சர்லேருந்து EC2க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற இது எல்லாமே வந்து உங்களுக்கு டேட்டா காஸ்ட் வந்து அவைலபிள் இருக்காது, அதாவது சார்ஜ் பண்ண மாட்டாங்க. வேரல்ஸ் நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி CDNல இருக்கீங்க, அதிலிருந்து நீங்கள் வந்து EC2க்கோ ஆர் S3க்கோ நீங்கள் கண்டென்ட் பாஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இதிலிருந்து ஃபெச் ஆகிற இதுக்கு எக்ஸ்ட்ராவாக டேட்டா சார்ஜ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகே, ஸோ உங்கள் டிராஃபிக் வால்யூம் இன்க்ரீஸ் ஆக ஸோ அவங்களோட ஐடியல் மோட்டிவே வந்து யூ நீட் டு யூஸ் ஆஸ் மச் தேர் க்ளவுட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ட்ரை டு ஸ்டே வித்தின் த VPC அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால தான் நீங்கள் ஈவன் டே டு டே ஆட்டோமேஷன்ஸ், ரைட்? ஸோ நிறைய பேர் வந்து சில பேர் வந்து லாம்டா யூஸ் பண்ணியிருப்பாங்க. லாம்டா வந்து வில் பி அசஸிங் கண்டென்ட் ஃப்ரம் S3. ஆனால் நம்ம டிஃபால்ட்டாக லான்ச் பண்ணும்போது நிறைய பேர் வந்து தே வில் ட்ரை டு கம்யூனிகேட் வித்தின் இன்டர்நெட் மூலியமாக பண்ணுவாங்க. அப்போ வந்து டேட்டா சார்ஜ் வந்து இன்கர் ஆகும். வேரல்ஸ் நீங்கள் லாம்டாவே வந்து VPC கூட மேப் பண்ணிவிட்டு S3யும் நீங்கள் VPCயோட எண்ட் பாயிண்ட் மூலியமாக கம்யூனிகேட் பண்ணும்போது இந்த அடிஷ்னல் டேட்டா சார்ஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு வராது.
ஓகே, ஸோ இது வந்து ஐ வாண்டட் டு ஆட். நெக்ஸ்ட் சீரீஸில் நம்ம வந்து வில் டாக் அபவுட் ஒரு ரிலேபிளான ஆர்கிடெக்சர் எப்படி டிசைன் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக், இப்போ இந்த சிஐடிஆர் டாபிக்மே வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து கமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் வி டுக் இட் அவுட். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டாபிக் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ப்ரையாரிட்டைஸ் இட் ஃபார் த அப்கமிங் சீரீஸ். Okay, so thanks for watching till end of the session. See you at another next video. Thanks.